பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து கர்த்தர் ஒரு சில வார்த்தையை நம்மளோடு பேசும்படி நம்ம சொல்லி பார்ப்போமா? என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனமாகிய எகிப்துல இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய தாசனாகிய மோசேக்கு தரிசனத்தை கொடுத்து எகிப்துக்கு மோசையை அனுப்பி வைத்து தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வருகிற வழியில தான் இந்த விஷயம். அது என்னன்னா, மீட்டு கொண்டு வருகிற வழியில அந்த ராஜா பார்வோன்ல இருக்கு. பார்வோன்ங்கிற ஒரு ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி கொண்டு வராங்க. பார்வோனும் அவனுடைய சேனை. அவங்க இஸ்ரவேல் ஜனங்க போய் கொண்டிருக்கிற வழிகள்ல ஒரு செங்கடல் வருது. அப்போ ஜனங்கள் எல்லாம் அந்த கர்த்தருடைய தாசனாகிய மோசேத்தை கேட்கிறாங்க, மோசே, நீ எங்களை சாவதற்கு வேண்டியா இங்க நீ எங்களை கொண்டு வந்த? ஏன்னா அவங்க போகணும்னா பார்வோன் கையில இருந்து தப்பிக்கணும்னா செங்கடலை தாண்டணும். ஆனா செங்கடலை தாண்டக அங்க ஒரு வழியும் இல்லை. அப்போதான் மோசே ஜனங்களோட ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அது பைபிள்ல இருக்கு. அந்த வார்த்தையை நான் சொல்றேன். பைபிள்ல யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் அதுல உள்ள 13ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு. அதை நான் உங்களுக்காக வாசித்து காமிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் இன்றைக்கு நின்று கொண்டே கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றென்றைக்கும் காண்பதில்லை. ஏமன். அதுல ஒரு வார்த்தை வருது பாருங்க, நீங்கள் நின்று கொண்டு. பாருங்க, நீங்கள் நின்று கொண்டு. அவங்க இருக்க சுச்சுவேஷனுக்கு மோசே என்ன சொல்றா? பார்வோனும் அவனுடைய சேனையும் துரத்தி கொண்டு வருது. அவங்க தப்பிக்கணும்னா அந்த செங்கடலை தாண்டணும். ஆனா மோசே என்ன சொல்றாரு? பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு செய்யும் உங்களுக்கு ரட்சிப்பை காண்பீர்கள். நீங்க நின்று கொண்டுனா நீங்க சும்மா நில்லுங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். அந்த மாதிரி சொல்றாரு, கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நீங்க சும்மா நின்னாலே போதும் அப்படின்னு சொல்லி. ஏன் தெரியுமா பிரியமான தேவச்சனமே, மோசே அந்த இடத்துல அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதற்கான காரணம் ஏனென்றால் மோசைக்கு நன்றாகவே தெரியும். அந்த உலகமாகிய பாவமான வாழ்க்கையில நான் விழுந்து போய் கடந்த, ஆனா பாவிகளை ரட்சிக்கும்படி வந்த அந்த இயேசு முச்சடியின் நடுவில் இருந்து என்னை தெரிந்து கொண்டு என்னை ரட்சித்து அவர் என்னை நடத்தும்படி தந்த இந்த ஜனங்க, அவர் என் மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது நிறைவேறும் வரைக்கும் நான் கடந்து வந்த பார்வோன் கைக்கு என்ன ஒப்பு கொடுக்க மாட்டா. நான் வந்து நிக்கிற இந்த செங்கடல் முன்பாக இருக்க சோதனைகளுக்கு கர்த்தர் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டா. கர்த்தர் எனக்கு ஒரு வாசலை திறந்துருவா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இதை நான் உங்ககிட்ட ஏன் சொல்லுறேன்னா, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். வாழ்க்கையில முன்னோட்டு போவதற்கு வழியே இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நீங்களுடைய மனசுல நினைக்கலாம், நான் இனிமே எனக்கு வழியே இல்லையே, நான் தான் செய்யணும்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம் பிரியமான தேவச்சனமே. ஆனா கர்த்தர் இந்த உலகத்துல ஒருத்தரை படைத்தார் என்றால், ஒருத்தர் இந்த பூமிக்கு வர வைத்தார் என்றால் உண்மையில ஒரு திட்டம் உண்டு. இதை கண்டு கொண்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலும் நீங்க போய் கொண்டிருக்கலாம். ஒன்றே மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், ஒன்ன கர்த்தர் இந்த உலகத்துல படைத்தது உண்மையானால் உண்மையில ஒரு திட்டம் உண்டு, உண்மையில ஒரு நம்பிக்கை உண்டு. அது நிறைவேற வரைக்கும் நீ கடந்து வந்த பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டா. நீ இப்போ போய் நிக்கிற பிரச்சனைகளுக்கும் கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தர் அன்றைக்கு தன்னுடைய ஜனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் நடுவாக ஒரு 3வது வாசலை திறந்தது போல, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுல ஒரு 3வது வாசலை கர்த்தர் திறந்து தர வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நீ செய்ய வேண்டியது, ஏசப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன், உன் மேல அன்பு கூறுறேன், நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னு சொல்லி தெரியும், நானும் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி உன்னுடைய மனதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியம்